8ஆம் வகுப்பு மாணவர்களே வணக்கம்ப்பா. பயிற்சி 1.6ல் உள்ள 5வது சம்மில் ஃபஸ்ட்டு சம் பார்ப்போம். 5 + 6 - பெருக்கல் 3 2 கொடுத்துருக்காங்கப்பா. இங்கே நாம் 2 விதிகளை பயன்படுத்த போகிறோம். ஒன்று a0 அதனுடைய மதிப்பு 1. அடிமானத்து எந்த நம்பர் இருந்தாலும் அதனுடைய அடுக்கு 0 வந்துச்சுன்னா அதனுடைய மதிப்பு 1பா. இரண்டாவது விதியை என்ன பயன்படுத்துகிறோம்னா a⁻m அடுக்கு நமக்கு மைனஸில் இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், அதை 1/a⁻m அடுக்க தலைகீழாக திருப்பிட்டோன்னா அதனுடைய பவர் அடுக்கு வந்து நமக்கு என்ன ஆகிடும், ப்ளஸில் மாறிடும். சரிப்பா. இப்போ பாருங்கள், இங்கே நமக்கு 5 இருக்குது. அப்போ நான் இது என்ன வர மாட்டேன்ப்பா, 5 இதனுடைய மதிப்பு 1 ப்ளஸ் 6 இருக்குமா. அப்போனா 6 இருக்குமா, அடுக்கு நமக்கு மைனஸில் இருக்கா. அப்போனா இதை திருப்பி எழுதுங்க, 1/6 + 1 இது ப்ராக்கெட்டுக்குள்ளே போட்டுக்கலாம். பெருக்கல் இப்போ 3/2 என்ன நம்ம எழுதணும், 3/2 3 2 தடவை எழுதணும். அடிமானத்தில் இருக்கிற நம்பர்ஸை அடுக்கு எத்தனை இருக்கோ அதை 2 தடவை எழுதணும். அப்போ நம்ம 3 நமக்கு இங்கே என்ன ஆன்சர் வருது, 9. இப்போ இங்கே கூட்ட சொல்லியிருக்காங்க. நமக்கு இங்கே பகுதின்னு என்ன இருக்கணும், ஒரே இதாக நம்பராக இருந்துச்சுன்னா தான் நம்ம கூட்ட முடியும். அப்போனா இது வெவ்வேறு நம்பராக இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணிக்கலாம், நம்ம பகுதி நமக்கு இங்கே 6 இருக்குது. இங்கே என்னம்மா இருக்குன்னா எதுவுமே இல்லைன்னா இங்கே 1 இருக்குதுன்னு அர்த்தமாடப்பா. சரி, அப்போனா இங்கே 6 கொண்டு வரதுக்கு என்ன பண்ணணும், மேலேயும் கீழேயும் நம்ம என்ன பண்ணணும், 6ஆல் பெருக்கிக்கணும். சரியா. அப்புறம் 1 6 ப்ளஸ் இங்கே என்னம்மா இருக்குது, இங்கே ஏற்கனவே 6 இருக்குனால அதனால் 1 மட்டும் போட்டுரும். சரியா. /6 பெருக்கல் 9. இப்போ இது ரெண்டையும் கூட்ட முடியுமா, 7/6 பெருக்கல் 9. இப்போ இது நம்ம வாய்ப்பாடு சொல்லி அடிச்சுக்கலாமாம்மா, 3 மடங்காக இருக்குது. 2 3 6 3 9. அப்போ நான் 3 7 பெருக்கில் நமக்கு என்ன கிடைக்குது, 21/21/2. இதுக்கு மேலே நம்ம சுருக்க முடியாது, ஏன்னா மேலே ஒற்றைப்படை எண் இருக்குது, கீழே இரட்டைப்படை எண் 2ஆம் வாய்ப்பாடு இருக்குது. சரியாப்பா. அப்புறம் இதனுடைய ஆன்சர் 21/2. செகண்ட் சம் பார்ப்போம். இப்போ இங்கே செகண்ட் சம் நம்ம 2 - 1 ப்ளஸ் 3 -1 வகுத்தால் 6 -1 கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் என்ன விதி நம்ம பயன்படுத்த போகிறோம்னா பார்த்தோம்னா a/-m அப்படி பார்த்தோம்னா அந்த பவர் என்ன பண்ணணும், நம்ம ப்ளஸ் ஆகணும். அப்போ நான் a⁻+m இங்கே இருக்கிற நம்பர்ஸை நாம் தலைகளை எழுதலாம். அப்போ நான் 1/2 ப்ளஸ் இங்கே 3 -1 இதை நம்ம ப்ராக்கெட்டுக்குள்ளே போட்டுக்கலாம்ப்பா. இப்போ வகுத்தல் 6 -1 நம்ம எப்படி தான் 1/6. இப்போ பாருங்கள், நமக்கு அடுக்கு எல்லாமே மைனஸ் இருந்தது ப்ளஸ்ஸை மாற்றியாச்சு. இப்போ இங்கே ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத நம்ம இப்போ கூட்டணும். கூட்டுறதுக்கு பகுதி சமமாக இருக்கணும் இல்லை. அப்போ நீங்கள் இருக்கிற 3 இங்கேயும் கொண்டு போய் மேலே இங்கேயும் பெருக்கலாம். இங்கிட்ட இருக்கிற 2 இந்த சைடு மேலே பகுதினையும் பெருக்கலாம். இப்போ பகுதியை அடுத்து பெருக்கிக்க போகிறோம். சரியாப்பா. குறுக்கு பெருக்கல் பண்ணிடுறோம். 1 3 பாருங்கள், 1 3 ப்ளஸ் 1 2 2 6. அடுத்து வகுத்தல். இங்கே வேணாம்ல நம்ம வகுத்தலை, இந்த வகுத்தலுக்கு பதிலாக என்ன பண்ணலாம், நம்ம பெருக்கல் போட்டுக்கலாம். சரியா. அப்புறம் பெருக்கல் போட்டால் இங்கே இருக்கிற நம்பர்ஸ் என்னவா மாறும் நமக்கு பார்த்தோம்னா தலைகீழாக மாறும். 1/6 6/1 நமக்கு மாறிடுமா. சரி, இப்போ பாருங்கள், இங்கே 3 5 2 கூட்டினா நமக்கு என்னம்மா கிடைக்குது, 5 5/6 பெருக்கல் 6/1 இங்கே இருக்குது. இப்போ இந்த 5 6 கேன்சல் பண்ணிட்டா நமக்கு என்ன ஆன்சர் வருது, 5/1 வரும். நாம் இது 5ன்னு எழுதிக்கலாம். சரியாப்பா. நெக்ஸ்ட் சம். அடுத்து 3ஆவது சம்மா ப்ராக்கெட் 3 -1 ப்ளஸ் 4 -2 ப்ளஸ் 5 -3 அதனுடைய அடுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 0 கொடுத்துருக்காங்க. சரியாப்பா. இப்போ நமக்கு இங்கே 2 கணக்கில் பார்த்தா அதே அடுக்கு விதிகள் தான் இங்கேயும் பயன்படுத்துகிறோம். ஒரு அடிமானம்னு ஒரு நம்பர் இருந்து அதன் பவர் வந்து 0 இருந்துச்சுன்னா ஆன்சர் என்னமா போட போகிறோம், 1. அதே போல் தான் இங்கே இருக்கிற நம்பர்ஸை நம்ம ஒன்றும் மாற்றி எழுத வேணாம். இதுக்கு ஆன்சர் அப்படியே நேரடியாக என்ன போட்டுடலாம், 1. ஓகேடாப்பா. ஓகே, தேங்க்யூம்மா.